வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் போஸ்டின் மதிய நேர பிரதான செய்தியுடன். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். தொட்டலங்க பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டம் முடிவிற்கு, போக்குவரத்து வழமைக்கு, முன்னாள் ஜனாதிபதியின் மகன் யோஷித உள்ளிட்ட 5 பிணை விண்ணப்பம் எதிர்வரும் 29ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. ஜனாதிபதி மற்றும் ஜெர்மன் அரசு அதிகாரிகள் இடையில் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தை. நெடுங்கேணி வவுனியா வடக்கு பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தின் ஊழியர்கள் 2வது நாளாகவும் உண்ணாவிரத போராட்டத்தில். இனி விரிவான செய்திகள். உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு ஜெர்மனுக்கு சென்றுள்ள ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்று அரசு அதிகாரிகளை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். ஜெர்மன் ஜனாதிபதி, சபாநாயகர், அதிபர் ஆங்கலா மெர்க்கல் ஆகியோரை ஜனாதிபதி இன்று சந்திக்க உள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவின் பணிப்பாளர் தர்மசிறி பண்டார ஏகநாயக்க தெரிவித்துள்ளார். இந்த இருதரப்பு பேச்சுவார்த்தையின் மூலம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மேம்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜெர்மன் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதன் மூலம் நாட்டின் கைத்தொழில் துறை மற்றும் ஏற்றுமதி துறைகளில் பாரிய அபிவிருத்தி எட்டப்படும் எனவும் ஜனாதிபதி ஊடக பிரிவின் பணிப்பாளர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இருதரப்பு பேச்சுவார்த்தை மூலம் குறிப்பாக ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகை மீண்டும் நாட்டுக்கு கிடைக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஜெர்மன் நாட்டின் வெளிவிவகார அமைச்சரையும் இன்று சந்திக்க உள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு பணிப்பாளர் தர்மசிறி பண்டார ஏகநாயக்க தெரிவித்துள்ளார். ஜெர்மன் விஜயத்தை நிறைவு செய்த பின்னர் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நாளை மறுதினம் ஆஸ்திரேலியாவுக்கு பயணமாக உள்ளார். தொட்டலங்க பாலத்திற்கு அருகில் முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டம் இன்று முற்பகல் முடிவிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். ஃபர்கியூசன் வீதியின் கர்ஜிபா தோட்டத்தில் சட்டவிரோத வீடுகள் அகற்றப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 24 மணித்தியாலத்துக்கும் அதிக காலம் மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இதனையடுத்து கொழும்பின் பல பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. अरे उद्योग करंड अबे मेट मां जनता இந்நிலையில் ஆர்ப்பாட்டக்காரர்களிடம் மேற்கொண்ட பேச்சுவார்த்தையை அடுத்து ஆர்ப்பாட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு மக்கள் இணக்கம் தெரிவித்துள்ளதாக கொழும்பு வடக்கு பிராந்தியத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அධீட்சகர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். எதிர்வரும் காலங்களிலும் மக்களின் பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தையோடாகவே தீர்வு காண்பதற்கு எதிர்பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நெடுங்கேணி வவுனியா வடக்கு பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தின் ஊழியர்கள் 2வது நாளாகவும் இன்று உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இன்று முற்பகல் வவுனியா வடக்கு பலநோக்கு கூட்டுறவு சங்க கட்டிடத்திற்கு முன்பாக இந்த உண்ணாவிரத போராட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டது. வவுனியா வடக்கு பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தில் முறைகேடுகள் இடம்பெறுவதாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குற்றம் சுமத்தினர். கூட்டுறவு ஆணையாளர்லேருந்து கூட்டுறவு அமைச்சர் வர கடிதங்கள் அனுப்பியிருக்கிறோம். இதுவரையில் எங்களுக்கான பதில்கள் எதுவும் கிடைக்கல. இதில் ஈடுபட்ட சில வவுனியா மாவட்டக்காரர் கூட இந்த பகுதிக்கு வந்து பார்க்க கிடைக்கல. இதுவரையில் எங்களுக்கு சாதகமான பதில் எதுவும் கிடைக்கல. ஆனால் இந்த உண்ணாவிரதம் நாங்கள் தொடர்ந்து நடத்துவோம். எங்களுக்கு சரியான பதில் கிடைக்கும் வரை நாங்கள் சாகும் வரை உண்ணாவிரதம் மேற்கொள்வோம் என்பதை தெரியும். இது தொடர்பில் வவுனியா வடக்கு கூட்டுறவு சங்கத்தின் தலைவரிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. இந்த விடயம் தொடர்பில் உயர்மட்ட அதிகாரிகளுடன் தாம் கலந்துரையாடி வருவதாக அவர் தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் எதிர்வரும் 29ஆம் தேதி வரை யோஷித் ராஜபக்ச உள்ளிட்ட 5 பிணை வழங்குவது தொடர்பான பரிசீலனை எதிர்வரும் 29ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் அவர்கள் தொடர்பான பிணை விண்ணப்பம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது பிரதிவாதிகளான போலீஸ் நிதிக்குற்ற விசாரணை பிரிவின் அதிகாரிகள் உள்ளிட்ட குழுவினருக்கு மேல் நீதிமன்றத்தினால் இன்று அழைப்பாணை அனுப்பப்பட்டுள்ளது. அரசியலமைப்பு சீர்திருத்தம் தொடர்பாக மக்களின் யோசனைகளை கேட்டறியும் குழுவினர் புத்தளம் மாவட்டத்தில் முதலாம் நாள் அமர்வில் இன்று ஈடுபட்டுள்ளனர்.
இந்த அமர்வு புத்தளம் மாவட்ட செயலகத்தில் இன்று காலை 9:30 மணியளவில் ஆரம்பமானது. 5 அடங்கிய குழு முன்னிலையில் மக்கள் தங்களின் யோசனைகளை பதிவு செய்து வருவதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். குறித்த குழுவினர் நேற்று முன்தினமும் யாழ் குடாநாட்டில் கருத்து கேட்டறியும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அரசியலமைப்பு சீர்திருத்தங்கள் மீதான பொதுமக்கள் யோசனைகள் கேட்டறிய 20 உறுப்பினர்களை கொண்ட குழு ஒன்று உத்தேச அரசியலமைப்பு சீர்திருத்தங்களுக்கான முன்மொழிவுகளை மக்களிடமிருந்து பெற்றுக் கொள்வதற்காக அமைச்சரவையின் அங்கீகாரத்துடன் நியமிக்கப்பட்டது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் அழைப்பில் நீர்கொழும்பில் இடம்பெற்ற உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களுக்கான சந்திப்பு தொடர்பில் மீன்பிடி மற்றும் நீரியல் வள ராஜாங்க அமைச்சர் துலிப் வெதாராச்சி நேற்று தங்காலையில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கருத்து தெரிவித்தார். නායකයෙක් වන මහින්ද රාජපක්ෂ ජනාධිපතිතුමාගේ විශේෂ වැඩමුළුවක්. நாட்டின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச விசேட கூட்டம் ஒன்றை நடத்தியிருந்தார். அரசியல் தலைவர் என்ற ரீதியில் அனைவரையும் அழைத்து அந்த கூட்டத்தை நடத்தியிருந்தார். அன்று இடம்பெற்ற கூட்டத்திற்கு 1141 பேர் வருகை தந்திருந்ததாக தெரிவிக்கின்றனர். உண்மையில் 500 பேர் சென்றிருந்தனர். 1441 உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களில் 500 பேர் மாத்திரமே சென்றிருந்தனர். அங்கு சென்றிருந்த 500 பேரும் தான் திருடர் அணியில் உள்ளவர்கள். தேங்காய் கள்ளர்களும் அங்குதான் உள்ளனர். அக்ரஸ பிரதேச தலைவர் 99% ஊழல் மோசடியில் ஈடுபட்டவர். கொள்ளையர்கள், லஞ்சம் பெறுவர்கள் என அனைத்து திருடர்களும் அந்த குழுவில் தான் உள்ளனர். හොරු කණ්ඩායමින් පොල් හොරු ටික ඉන්නේ. ඒ වගේම දින 100 කාන්තාවෝ 99ක් දූෂණය කරලා 100 වෙනි එක දූෂණය කරේ සභාපතිවරයා අකුරැස්සේ. ඒ ගොඩේ ඉන්නේ හොරු, හදුරෝ, මංකොල්ලකාරයෝ, කොමිස්කාරයෝ, පගාකාරයෝ සියල්ල. கச்சத்தீவு புனித அந்தோனியார் தேவாலய திருவிழாவை முன்னிட்டு இலங்கை அரசாங்கம் எடுத்துள்ள முயற்சிகளை ராமேஸ்வரம் மீனவர்கள் பாராட்டியுள்ளனர். கச்சத்தீவு திருவிழாவிற்கு செல்லவுள்ள படகுகளை சோதனை செய்யும் நடவடிக்கை முன்னெடுக்கப்படுவதால் கடற்றொழிலுக்கு செல்வதை ராமேஸ்வரம் மீனவர்கள் தவிர்த்துள்ளனர். எதிர்வரும் 20-21 தேதிகளில் நடைபெறவுள்ள கச்சத்தீவு திருவிழாவிற்கு செல்லும் படகுகளை சோதனைக்கு உட்படுத்தும் நடவடிக்கை இன்று முதல் ராமேஸ்வரத்தில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. கடற்கரை பாதுகாப்பு நலன் கருதி சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதால் மீனவர்களை கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக ராமேஸ்வரம் மீனவர்கள் குறிப்பிட்டனர். கச்சத்தீவு திருவிழாவை முன்னிட்டு கச்சத்தீவை சுத்தப்படுத்துதல் மற்றும் பாதுகாப்பு உள்ளிட்ட விடயங்களில் இலங்கை எடுத்துள்ள முயற்சிகளை ராமேஸ்வரம் மீனவர்கள் பாராட்டியுள்ளனர். கச்சத்தீவு திருவிழாவிற்கு 3000க்கும் மேற்பட்ட இந்திய மீனவர்கள் வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. கச்சத்தீவு திருவிழா நிறைவு பெற்றதும் மீண்டும் கடற்றொழிலை ஆரம்பிக்க உள்ளதாகவும் மீனவர்கள் குறிப்பிட்டனர். இலங்கையின் பல பகுதிகள் மிகவும் ஏழ்மை நிலையில் உள்ளதாக உலக வங்கி அறிக்கை வெளியிட்டுள்ளது. நாட்டிலேயே மிகவும் வறுமை மிகுந்த மாவட்டம் செய்தி வெளியிட்டுள்ளது. யுத்தத்தின் காரணமாக வடக்கு கிழக்கு பகுதிகளில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஏழ்மை நிலைக்கு தள்ளப்பட்டுள்ள நிலையில் மலேக பகுதிகளில் உள்ள மக்கள் பல தசாப்தங்களாக வறுமையின் பிடியில் வாடி வருவதாகவும் உலக வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது. குறித்த பகுதிகளில் உள்ள மக்களின் வாழ்வாதாரங்கள் மேம்படும் பட்சத்திலேயே தேசிய அளவில் பொருளாதாரம் மேம்படும் என உலக வங்கி தமது அறிக்கையின் மூலம் வலியுறுத்தியுள்ளது. தெற்காசியாவின் ஏனைய நாடுகளை விட இலங்கையில் நம்பகத்தன்மையுடன் கூடிய அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் இதேவேளை இலங்கையில் போதிய முன்னேற்றம் காண கூடுதல் வாய்ப்புகளும் உள்ளதாகவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கை கடற்பரப்பில் கடல் வளங்களும் அதிக அளவில் உள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்தகைய வளங்கள் மூலம் மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு அரசு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இலங்கை தனது வர்த்தகம் தொடர்பான கொள்கைகளை மாற்ற வேண்டும் எனவும் கல்வி மற்றும் பயிற்சிகளை அளிப்பதில் முதல் பம்பலப்பிட்டி இந்து கல்லூரி கிரிக்கெட் வீரர்கள் இன்று பயிற்சியில் ஈடுபட்டிருந்தனர். இந்து கல்லூரியின் விளையாட்டு மைதானத்தில் இன்று காலை வீரர்கள் பயிற்சியில் ஈடுபட்டிருந்தனர். இதன்போது இலங்கை அணியின் முன்னாள் வீரர்களான சாமர சில்வா, பிரசன்ன ஜெயவர்தன ஆகியோர் வீரர்களுக்கு பயிற்சி வழங்கினர். இத்துடன் நியூஸ் போஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. மீண்டும் சந்திக்கலாம் நியூஸ் போஸ்டின் 2:25 மணித்தியால செய்தியில். வணக்கம்.